ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய அப்டேட்டட் சிலபஸ் படி நமக்கு ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஷின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் 2022ல் நடந்த கொஷின் பேப்பர் இது. இதில் டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 25 கொஷின்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே ரிமைனிங் 100ல் 25 இப்போ பார்க்க போகிறோம். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ 25 கொஷின்ஸ் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, 25 கொஷின்ஸ் படித்தாலும் நம்ம அதை வந்து கிளியராக நம்ம வந்து ப்ராப்பராக படிக்கணும். ஸோ எல்லாமே நம்ம நிறையா படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் வந்து இதில் 25 கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஸோ இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா நமக்கு பால் கூட்டல் ஊறும் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதணும்னா பாடூறும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சேர்த்து எழுதுதல் வான் கூட்டல் ஒளி வானொலி. ஆப்ஷன் பி வானொலி அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்க. கல் கூட்டல் தீது என்பது டேஷ் எனவும் சேரும். ஆப்ஷன் சி கக்ரீது எனவும் சேரும். கல் கூட்டல் தீது என்பது டேஷ் எனவும் சேரும். கக்ரீது எனவும் சேரும். நெக்ஸ்ட் பாருங்க. களம் கூட்டல் ஏரி சேர்த்து எழுதுக. களம் கூட்டல் ஏரி. ஆப்ஷன் டி களமேரி. களம் கூட்டல் ஏரி சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. களமேரி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின், 5th கொஷின். பெயர் அறியா பிரித்து எழுதுக. ஸோ ஆப்ஷன் சி பெயர் கூட்டல் அறியா. பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா. நெக்ஸ்ட் கொஷின். நீளுடைப்பு. இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 2024ல் கேட்ட கொஷின் இது. ஸோ நீளுடைப்பு பிரித்து எழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு. ஆப்ஷன் டி நீள் கூட்டல் உழைப்பு. நெக்ஸ்ட் 7th ஒன் பிரித்து எழுதுக. பாடான் திணை. இது வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஆப்ஷன் சி பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. இது வந்து ஆண்மகனின் ஒழுக்கலாறுகளை வந்து கூறுவதனால இதை வந்து நம்ம இப்படிதான் பிரிச்சு எழுதணும். பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்று பிரியும். நெக்ஸ்ட் பாருங்க. எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. 8th ஒன். அல். அல் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இரவு அப்படின்னு அர்த்தம். அல் என்பதற்கான பொருள் இரவு. அப்ப இரவு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? எதிர்ச்சொல் தான் கேட்கறாங்க. ஸோ அப்ப இரவுக்கு ஆப்போசிட் பகல். ஸோ ஆப்ஷன் பி பகல் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் எதிர்ச்சொல் தருக. ஐயம். ஸோ இதுவும் அதே கொஷின் தான். 8th கொஷின்ல கேட்ட மாதிரி எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் வந்து ஐயம் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நமக்கு தெளிவு. ஸோ ஐயம் அப்படின்னா என்ன? நமக்கு சந்தேகம், டவுட் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதுதான். ஸோ சந்தேகம். இதுக்கு சந்தேகம் வந்து நமக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. ஸோ அதுதான் ஐயம் அப்படின்னா சந்தேகம். அதற்கான எதிர்ச்சொல் கேட்கறாங்க. ஸோ தெளிவு என்பதுதான் சரியான எதிர்ச்சொல். ஆப்ஷன் பி தெளிவு. நெக்ஸ்ட் ஒன், 10th ஒன். பொருந்தா சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாதவற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி காஞ்சி அப்படிங்கிறது தான் இதுல வந்து அகத்திணை அல்லாதது. ஸோ அகத்திணை மொத்தம் எத்தனை அப்படின்னா 7. என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அகத்திணை, பெருங்கிளை. இதுல வந்து குறிஞ்சி இருக்கு, முல்லை கொடுத்துருக்காங்க, மருதம் கொடுத்துருக்காங்க. ஸோ காஞ்சி அப்படிங்கிறது தான் வந்து இதுல நமக்கு பொருந்தாத சொல். ஸோ அகத்திணை அல்லாதது அப்படின்னா காஞ்சி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன். தவறான இணையை கண்டறிக. ஸோ இதுல தவறான இணை கேட்குறாங்க. சேந்தன சேர்ந்தன. ஆப்ஷன் டி சேந்தன சேர்ந்தன. இதுதான் வந்து தவறான இணை. நெக்ஸ்ட் 12th ஒன். பொருந்தாத இணையை கண்டறி. இதுலயும் இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு அந்த ஒரு திணைக்குமான கடவுள், ஊர், மக்கள், அங்க வசிக்கக்கூடிய மக்கள், அதுக்கப்புறமா அவங்க செய்யக்கூடிய தொழில், நிலம், நீர் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து நமக்கு இந்திரன் அப்படிங்கிறது செங்கழு நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். இந்திரன் செங்கழு நீர் வராது. ஸோ இதுதான் வந்து தவறான இணை. முருகன் சுனை நீர், கொற்றவை கிணறு, திருமால் காட்டாறு. ஸோ இந்திரன் இதுக்கான நீர் என்ன அப்படிங்கிறது, இந்த கடவுளுக்கான நீர் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. விளம்புதல், செப்புதல்,
கேட்டல், முடிதல். ஆப்ஷன் சி கேட்டல் அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 14th. பொருந்தா இணை எது? தூறு புதரின் அடிப்பகுதி, வெங்கழி காய்ந்த கழி, செம்மல் வாடிய பூ, கொழுந்தாடை காய்ந்த கட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொழுந்தாடை அப்படின்னா காய்ந்த கட்டை கிடையாது, கரும்பின் நுனிப்பகுதி. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு திருப்பி நெக்ஸ்ட் வர எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. கரும்பின் நுனிப்பகுதி, கொழுந்தாடை அப்படின்னா கரும்பின் நுனிப்பகுதி. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 15th. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஏரி, குளம், குணம், ஆறு. ஆப்ஷன் சி குணம் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு பொருந்தாத சொல். ஸோ குணம் அப்படின்னா என்னன்னா பண்பு, ஒரு பொருளுடைய இயல்புத்தன்மை, அதெல்லாம் வந்து சொல்றது தான் வந்து என்ன அப்படின்னா பண்பு, இயல்புத்தன்மை, இதெல்லாம் வந்து குறிக்கிறது தான் வந்து குணம். ஸோ இதுல வந்து ஏரி, குளம், ஆறு இதெல்லாம் வந்து நீர் உள்ள இடங்களை குறிப்பது. ஸோ இதுல குணம் அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் சி குணம். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கொண்டறிக. அதேதான், கம் சோம்பல், சொத்தை, அழுகல், கடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நமக்கு பார்த்தாலே தெரியுது, ஒரு பழமோ இல்லை ஏதாவது ஒன்று அழுகி போச்சு அப்படின்னா நம்ம சூம்பி போச்சு, சொத்தையா இருக்கு, அழுகிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுல டிஃப்ரெண்டா இருக்கிறது என்ன? கடலை. ஸோ பொருந்தாத சொல் அப்படின்னா என்னன்னா கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல எது டிஃப்ரெண்டா இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணி ஆன்சரா வந்து நம்ம போடணும். ஸோ அதுதான் பொருந்தாத சொல். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, வலுவற்ற தொடரை கண்டறிக. செழியன் வந்தான், செழியன் வந்தது, செழியன் வந்தாள், செழியன் வந்துட்டான். ஸோ இதுல வந்து மிஸ்டேக் இல்லாதது எது? ஸோ அதுதான் நம்ம வந்து வலுவற்ற தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செழியன் வந்தான், செழியன் வந்தாள் அப்படின்னு வராது, வந்தது வராது, வந்துட்டான்னு வராது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாலே ஈஸியா வந்து நம்ம மார்க் எடுத்துடலாம். செழியன் வந்தான் அப்படிங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. இது வந்து ஈஸியானது. சோறு, சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. ஸோ அப்போ ஆப்ஷன் 4, 1, 2, 3 ஆப்ஷன் சி கரெக்ட். சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. ஸோ 4, 1, 2, 3 இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 19th. மரபு பிழை இல்லாத தொடர் எது? கோழி கூவும், சேவல் கொக்கரிக்கும், நாய் கத்தும், காகம் கரையும். ஸோ ஆப்ஷன் டி மரபு பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னா காகம் கரையும் அப்படிங்கிறத மரபு பிழை இல்லாத தொடர். நெக்ஸ்ட், சந்தி பிழையற்ற தொடர் எது? எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன, அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம், மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன, பாய் என்பது படுக்க பயன்படுவது. ஸோ இதுல நமக்கு சந்தி பிழை இல்லாத ஒரு தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதை நமக்கு படிச்சாலே புரியும், படிச்சாலே நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்க பாருங்க, மூங்கிலை கொண்டு, நான் இங்க இக்கு வருது. ஸோ அதே மாதிரி பல வகையான கைவினை பொருட்கள். ஸோ கைவினை இப்போ வரும், கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். இங்கெல்லாம் பாருங்க, எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன, இங்க நடுவுல இச்சு வரணும். ஸோ இல்லை, ஸோ இது வந்து ராங். அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம், நடுவுல இப்போ வரணும். ஸோ இது சந்தி பிழை, பிழையா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ராங். பாய் என்பது படுக்க பயன்படுவது, நடுவுல இப்போ வரும். ஸோ அதனால இது மூணுமே வந்து தவறானது. இதுல நமக்கு கரெக்ட் எது அப்படின்னா இதுதான். ஸோ ஆப்ஷன் சி மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்களை செய்யப்படுகின்றன. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் 21. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். அதாவது பிறமொழி சொல்லற்ற தொடர் அப்படின்னா நமக்கு தூய தமிழ்ல கொடுத்துருக்கிறத தான் வந்து கேட்குறாங்க. பிறமொழி கலப்பு இல்லாத சொற்கள் தான் வந்து நம்ம இதுல சூஸ் பண்ணணும். இதை பாருங்க, கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான், அக்கிரமம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். அடுத்தது, குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு, இதுவும் வந்து வராது. நெக்ஸ்ட், ஆகாசத்தில் பட்சி பறந்தது, பிறமொழி சொல் கலப்பு இருக்கு. அடுத்தது, ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன், அப்போ இதுதான் கரெக்ட். ஸோ இதுல நமக்கு ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன், இதுதான் வந்து நமக்கு பிறமொழி இல்லாத ஒரு சொல்லா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்தி பிழையற்ற வாக்கியம், சேம் அதே தான் கேட்குறாங்க.
நெக்ஸ்ட் சந்திப்படையற்ற வாக்கியம். ஸோ இதில் பாருங்க, அந்த காட்சியை பார். ஸோ இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் இதை பாருங்க, அந்த காட்சியை பார். ஸோ இதில் வந்து இப்போ வரணும் இல்லையா, அப்போ இப்போ வரல, ஸோ இது தப்பு. அதே மாதிரி இதில் பாருங்க, அந்த காட்சியை பார். இங்கே இக்கு இருக்கு, ஆனால் இந்த இடத்துல இக்கு வந்து நமக்கு கொடுக்கல, இப்போ மட்டும் கொடுத்துருக்காங்க, ஸோ தப்பு. அடுத்தது அந்த காட்சியை பார். ஸோ இங்கே நமக்கு இக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ மட்டும் இல்லை, ஸோ இது தப்பு. இதுதான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கு, அந்த காட்சியை பார். ஸோ இதுதான் சந்திப்படை அற்ற வாக்கியம். ஆப்ஷன் ஏ கரெக்ட். 22க்கு ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை பார்த்துட்டு போனாலே, சப்போஸ் இதுலேருந்து கொஷின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் எக்ஸாமில். உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஈஸியாக கன்சியூம் ஆகும், சேவ் ஆகும். ஸோ நிறைய டைம் வந்து உங்களுக்கு எடுக்காது. நெக்ஸ்ட் பாருங்க, 23 சந்திப்படை இல்லாத தொடரை காண்க. நமக்கு சந்திப்படையே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 கொஷின் பார்த்துட்டோமா. ஸோ இதிலிருந்து நமக்கு நிறைய கொஷின் வருது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்க, மெட்டுக்கு பாட்டு பாடு. ஸோ இது வந்து சந்திப்படை உள்ள தொடர். ஸோ இது வந்து வராது. மெட்டுக்கு இப்போ வரணும், பாட்டு பாடு இப்போ வரணும். ஸோ ஆப்ஷன் பியில் அது வந்து இருக்கு பாருங்க, மெட்டுக்கு பாட்டு பாடு. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, மெட்டுக்கு பாட்டு பாடு, இந்த இடத்துல நமக்கு இப்போ இல்லை, ஸோ ஆப்ஷன் சி வந்து வராது. அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்க, மெட்டுக்கு பாட்டு பாடு, இதுல இப்போ வந்து இல்லை, இந்த இடத்துல மெட்டுக்கு இந்த இடத்துல இப்போ இல்லை. ஸோ நமக்கு எது கரெக்டா இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி, மெட்டுக்கு பாட்டு பாடு. இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 24. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. நம்ம முன்னாடியே ஒன்று பார்த்தோம்ல, அதுதான் இறைவன் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கினேன். ஸோ அந்த மாதிரி தான் இது. சாரி, ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். இதை பாருங்க, காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். காலிங் பெல். ஸோ நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், இது ஒரு பிறமொழி சொல். நெக்ஸ்ட், மாதவன் ஷாப்பிங் சென்றான். ஷாப்பிங் பிறமொழி சொல். அடுத்தது, கமலா மில்க் குடித்தாள். கமலா மில்க் குடித்தால் வராது, கமலா பால் பருகினால்னு வரணும். ஸோ இதுவும் தப்பு. அப்போ நமக்கு கரெக்டானது எது அப்படின்னா மாலையில் விளையாடு. ஸோ இதுதான் பிறமொழி சொல் கலக்காம நமக்கு கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி, மாலையில் விளையாடு. ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பயண படகுகள் அப்படின்னா ஃபெரிஸ். தேர்ட் ஒன். கடற்பயணம் அப்படின்னா வயேஜ். நெக்ஸ்ட், கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். பண்டம் அப்படின்னா கமோடிட்டி. ஸோ இதுதான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த 25 கொஷின்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு உங்களுக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நம்ம தமிழ் இலக்கணம் பேஸ் பண்ணி நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் படி நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து பார்க்கலான் இருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வரப்போகிற 2025ல் வர்ற குரூப் 2வாக இருக்கட்டும், 2A அண்ட் 4. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் நம்ம கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு தமிழ் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.